அந்த இரணியாட்சியரை கொன்று என் மனைவியை மீட்டெடுத்து அதற்காக எடுத்த 3வது அவதாரம் வராகி என்று சொல்லக்கூடிய அவதாரம். அடுத்தது 4வது அவதாரம் இந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி எடுத்தது 4வது அவதாரம். என்ன கிரேத யுகம் கடந்தது. அடுத்ததாக திரேத யுகத்திலே 4வதாக நான் நரசிங்க அவதாரம் எடுத்தேன். எதற்காக நரசிங்க அவதாரம் எடுத்தேன் என்று சொன்னால், இரணியாட்சியன் வந்த பிறகு அவன் அண்ணன் இரணிய கசிவு என்று சொல்லக்கூடியவன் சோனிதாபுரியை ஆண்டு வந்தான். எவ்வாறு ஆண்டு வந்தான்? உலக மக்கள் அனைவரையும் தன்னுடைய நாமதேயத்தை கூற வேண்டும், தனக்கு நிகர் வேறு எவரும் இல்லை என்று கருதி உலக மக்கள் அனைவரையும் நானே ஆண்டவன், அதாவது இரணையினே தெய்வம் என்று நீங்கள் கூற வேண்டும் என்று அச்சுறுத்தி பயமுறுத்தி ஆட்படுத்தி உட்படுத்தி அவர் மிரட்டிக் கொண்டிருந்தான். அவனுடைய பயமுறுத்தலுக்கு பயந்து உலக மக்கள் அனைவரும் இரணையினே தெய்வம் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் நடந்தது வேறு. உலக மக்கள் அனைவரும் இரணையினே தெய்வம் என்று சொன்னாலும் அவன் வயிற்றிலே பிறந்தவன் என்னுடைய பக்தன் பிரகலாதன் மட்டும், தந்தையே உலக மக்கள் அனைவருக்கும் தாங்கள் தெய்வமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு நீ தெய்வம் அல்ல, என் ஆண்டவன் வைகுந்தவாசன் ஹரிப்பரந்தாம ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியே எனக்கு தெய்வம் என்று சொல்ல நாராயணா கோவிந்தா என்று கூற கோபத்தின் உச்சிக்கு சென்றான் இரணியன். என்ன இது? உலக மக்கள் அனைவரும் நம்முடைய நாமதேயத்தை உச்சரிக்கும் பொழுது தன் வயிற்றில் பிறந்தவன் தமக்கு எதிராக உள்ளானே என்று கருதி கோபத்தின் உச்சிக்கு சென்றான். மணியாட்டை வரச்சிதான். இன்று முதல் எனக்கு இவன் மகன் அல்ல, இவன் எனக்கு எதிரி. எதிரியை வாழவிடக்கூடாது, அவனை கொன்றே தீர வேண்டும் என்று ஆணையிட இரணையனுடைய ஆணை ஏற்று பணியாற்றி நிகழ்ச்சியாளர்கள் பிரகலாதன் அழைத்துக் கொண்டு மலையின் உச்சிக்கு கொண்டு சென்றார்கள். பெற்றெடுத்த மகன் என்று வராமல் கொல்ல சொன்னதை எண்ணி மலையில் இருந்து உருட்டிவிடப்பட்டார்கள். அங்கிருந்து உருண்டு வரும்பொழுது நாராயணா கோவிந்தா ஹரிபரந்தாமா என்னாண்டவா கூற என் செவிகளுக்கு எட்டி ஓடினேன், என் பக்தனை காப்பாற்றினேன். கோபப்படுறது என்ன இது? தன் மகன் படுத்துக் கொண்டானா என்று எண்ணி மதம் கொண்ட யானையை வரச் செய்தான். அந்த யானையின் காலடியை விழச் செய்தான் தன்னுடைய மகனை. யானையோ மிதிக்கச் சென்றது அருகாமையில். நாராயணா கோவிந்தா என்று அவன் கூற யானையோ புறமது கட்டு ஓடியது. எதை கண்டு? அவன் நெற்றிலே இருக்கக்கூடிய திருநாமம் என்னுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய திருநாமம். இது எறிந்த யானையோ பின்புறமாக ஓடியது புறமது கட்டு. இது இறந்து இரணையினுக்கு கோபம் பிறந்தது. என்ன இது? இருமுறை இப்பொழுது பார், பிரகலாதனை கொன்றே தீர வேண்டும் என்று தன் மனைவி அழைத்தான் லீலாவதி. என் அருமை மனைவி லீலாவதி, நீயும் நானும் சேர்ந்து பெற்றெடுத்தவ ஏக முதல்வன் பிரகலாதனை கொல்ல வேண்டும் என்று ஆணையிட்டான். என்ன செய்ய வேண்டும் நாதா என்று அவள் கேட்க, நீயும் நானும் சேர்ந்து பெற்றெடுத்தவ ஒரே மகன் பிரகலாதன், அவனை கொன்றே தீர வேண்டும் என்று சொன்னான். எப்படி என்று அவள் கேட்க, ஆலகால விஷத்தை கொடுக்க தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டவளே ஊற்ற மனைவியாக கருதக்கூடும். ஆகையால் கணவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பெற்றால் கரத்திலே விஷத்தை அழைத்தால் மகனை ஒன்றும் அறியாத பாலகன் ஓடி வந்தான். தன்னுடைய தாயின் மடியிலே அமர்ந்தான். தாயே எதற்கே அழைத்த என்று அவன் கேட்க, என் மீது கோபம் கொள்ளாத மகனே, இது உன்னுடைய தந்தையின் ஆணை என்று ஆலகால விஷத்தை கொடுத்தாள் லீலாவதி. நீ எதற்காக தடுமாற்றம் கொள்கிறாய்? தாயே, 10 மாதம் கருவிலே சுமந்து என்னை பெற்றெடுத்தாலும் பெற்ற மகனை எப்படி கொல்லுவது என்று எண்ணுகிறாயா? நான் சாக மாட்டேன் என்று இன்முகத்தோடு பெற்றான். விஷத்தை பருகினான். ஓடினேன், என் பக்தனை காப்பாற்றினேன். இது இறந்து இரணையனுக்கு கோபம் பிறந்தது. என்ன இது? எத்தனை முறை கொல்ல முயற்சித்தோம், பிழைத்துக் கொண்டான் பிரகலாதன். அடே பிரகலாதா, ஆண்டவன் இருக்கிறான் வைகுந்தவாசன் என்று கூறுகிற, இருந்தால் வரச்சொல் பார்க்கலாம் என்று அவன் கேட்க, என் ஆண்டவன் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் என்று இவன் கூற, இவன் இருந்தால் வரச்சொல் என்று அவன் கேட்க, உன்னே அடித்தான். தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் என்று கூறுகிறாயா மடையனே? இப்பொழுது அவன் இருந்தால் வரச்சொல் பார்க்கலாம் என்று எடுத்தான் தன்னுடைய கத ஆயுதத்தை, அடித்தான் தூணை இரணியன். அதிலிருந்து நான் தூணை பிளந்து கொண்டு 4வது அவதாரமாக நரசிங்க அவதாரம் எடுத்து அவனை கொல்லலாம் என்று அருகாமையில் செல்லும்போது அவனை கொல்ல முடியவில்லை. என்ன காரணம்? முன்னொரு சமயம் அவன் வாங்கிய வரத்தின்படி அவனுக்கு மரணம் என்பது மண்ணிலும் அல்ல விண்ணிலும் அல்ல, அவன் வாழக்கூடிய ஏகாந்த மாளிகையின் உட்புறமாகவும் அல்ல வெளிப்புறமாகவும் அல்ல. யோசித்தேன் சுய சிந்தனையோடு. ஓ, அவன் வாங்கிய வரத்தின்படி அவனை கொல்ல முடியவில்லை என்று சொன்னார். அவனுக்கு மரணம் மண்ணிலும் அல்ல விண்ணிலும் அல்ல. ஏன் அவன் மரணம் மடியின் மீது இருக்காமல் என்று அவனுடைய மடியின் மீது தளர்த்தினேன். அருகனும் யோசித்து அவனுக்கு யாகாந்த மாளிகை உட்புறமாகவும் அல்ல வெளிப்புறமாகவும் அல்ல என்று சொன்னால்
இடையில் இருக்கக்கூடிய வாயிற்படியில் அமர்ந்தேன். அவன் வாழக்கூடிய யாகாந்த மலையில் வாயிற்படியில் அமர்ந்து அவன் மார்பை பிளந்தேன். இரணியனை கொன்றேன். அவனை கொல்ல வேண்டும் என்பதற்காக 4வது அவதாரம் எடுத்தது நரசிங்க அவதாரம். இரணியனை கொன்று விட்டேன். என் பக்தனை காப்பாற்றி விட்டேன். இருந்தாலும் இச்சமயம் அவனுடைய சிறிய தந்தை பெற்றெடுத்த மகன்கள் வீரபாலனும் சிவபாலனும் சேர்ந்து 5 தலை நாகமாக உருவெடுத்து கடந்து விட்டார்கள். உயிர் போகும் தருவாயில் இருக்கிறான். பல நேரங்களில் நான் சென்று காப்பாற்றினேன். இச்சமயம் விட்டுவிடலாமா? மனைவி அழைத்துச் செல்ல வேண்டும். லட்சுமியை கணவனும் மனைவியுமாக சேர்ந்து சதியும் அதிகமாக காட்சி தர வேண்டும். பக்தனை காணுகிறேன். மனைவி அழைத்துச் செல்கிறேன். என்னை லட்சுமி